வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 36. சீதாவிற்கு அன்று நடந்த விரசமான சம்பவத்திற்கு பிறகு மாத்தூர் பங்களாவில் ஒரு க்ஷணம் கூட இருக்க பிடிக்கவில்லை. தன்னுடைய தாயை மிகவும் நிர்பந்தித்த அவள் அன்று சாயங்காலமே ஊருக்கு புறப்பட ஆயத்தமானாள். என்னவோ கோளாறாக விஷயம் நடந்துவிட்டது. அதுக்காக நீங்கள் ஊருக்கு புறப்பட்டு போக வேணுமா என்று பொன்னம்மாள் எவ்வளவோ தடுத்து கூறியும் சீதாவின் தொந்தரவு பொறுக்க முடியாமல் அவள் தாயார் மூட்டையை கட்டி கொண்டு புறப்பட்டு விட்டாள். சீதா ஊருக்கு போகப் போகிறாள் என்ற விஷயத்தை தொழிற்சாலையை நின்று திரும்பி வந்த புஷ்பநாதன் கேள்விப்பட்டதும் மிகவும் ஏமாற்றம் அடைந்தான். என்ன சீதா, நீங்கள் இன்று ஊருக்கு போய்த்தான் ஆக வேணுமா? இன்னும் சில நாள் தங்குவீர்கள். என்னுடைய தொழிற்சாலையை உங்களுக்கு காட்டலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன் என்று அவன் சீதாவை தனியே ஹாலில் சந்தித்த பொழுது கேட்டான். இவ்வளவு நாட்கள் நாங்கள் தங்கினதே அதிகம். மேலும் இன்று காலை நடந்த சம்பவம் என் மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது. இந்த சமயம் இங்கே அதிக நாள்கள் தங்குவதற்கில்லை. நாங்கள் ஊருக்கு போய் வருகிறோம் என்று விடை பெற்று கொண்டாள் சீதா. காலையிலிருந்து கண்ணிலே தேன்படாது இருந்த காஞ்சனையிடம் சொல்லி கொண்டு போக அவளை தேடிய சீதா அவள் பின்கட்ட அறை ஒன்றில் பூழி அடைந்த தரை மீது படுத்து கொண்டிருந்ததை கண்டாள். வாசற்படி அருகில் யாரோ வந்து நிற்கும் பாரவம் கேட்டதும் காஞ்சனை தலையை தூக்கி பார்த்தாள். அழுது சிவந்திருந்த அவளது கண்கள் இரண்டும் சீதாவை வெறுப்புடன் பார்த்தன. காஞ்சனையை நேருக்கு நேராக பார்க்கவும் அஞ்சிய சீதா தலையை குனிந்து கொண்டு, நான் போய் வருகிறேன். இன்று நடந்த அசம்பாவித சம்பவத்திற்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்றாள் மெல்லிய குரலில். பதில் பேசாது காஞ்சனை வீடுகிற முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டாள். அவள் தன் மீது காட்டும் துவேஷத்தை தாங்க முடியாத சீதா அவள் அருகில் வந்து தரையில் உட்கார்ந்து கொண்டு, காஞ்சனை, இங்கே என்னை பாருங்கள், நான் ஊருக்கு போகிறேன். உங்களிடம் சொல்லி கொண்டு போக வந்தேன். என் வரவால் இந்த வீட்டில் நிலவியிருந்த சந்தோஷம் பாதிக்கப்பட்டதாக தாங்கள் நினைப்பது சரியல்ல. தவறுதலாக நான் செய்த சிறு பிசகால் இன்று காலை நேர்ந்த சம்பவத்திற்காக என்னை மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் மனம் சாந்தி அடையும் என்று மிகவும் கெஞ்சினாள். என்னிடம் ஏன் இவ்வளவு இரக்கம்? ஊருக்கு போவதை பற்றி என்னிடம் சொல்லிக் கொள்வானேன்? ஜமீன்தாரிடம் சொல்லிக் கொண்டாலும் லாபம் உண்டு என்று ஆத்திரத்துடன் பகன்ற காஞ்சனை அவளை பார்க்கவும் பிடிக்காதவள் போல் கண்களை மூடிக்கொண்டாள். அவளுடைய கடுமையான வார்த்தைகள் சீதாவின் மனதை மிகவும் புண்படுத்திவிட்டன. நெஞ்சத்தில் குமரி எழுந்த வருத்தத்தை கஷ்டத்துடன் அடக்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றாள். பேரனை தொட்டிலில் கிடத்தி தாளாட்டி தூங்க வைத்த பிறகுதான் பொன்னம்மாளுக்கு மருமகளை பற்றி நினைவு வந்தது. காஞ்சனா, காஞ்சனா என்று மாமியார் தன்னை கூப்பிடுவதை உணர்ந்த மருமகள் தரையை நின்று எழுந்திருந்து ஆடை மீது படிந்திருந்த தூசியை தட்டி கொண்டு முன்கட்டின் பக்கம் வந்தாள். மருமகளை உற்று நோக்கிய பொன்னம்மாளுக்கு இரக்கத்திற்கு பதில் கோபந்தான் மேலோங்கி எழுந்தது. என்ன நினச்சிக்கிட்டு நீ இந்த வேஷமெல்லாம் போடுற? தம்பியை காலையிலே 4 பேர் முன்னிலே அவமானப்படுத்தினது போதாதுன்னு இந்த கைகை நாடகம் வேறையா? மத்தியானம் சாப்பிட உன்னை வந்து வருந்தி அழைக்கணுமாக்கும். பட்டினி கடை, என் வயிறா பசிக்குது. விருந்தாளிகள் ஊரிலே போய் நம்மளை பற்றி என்னவெல்லாம் பேசி சிரிக்கிறார்களோ தெரியவில்லை. தம்பி ஸ்டேஷனிலிருந்து வரும் நேரம், போ உள்ளே என்று இறைந்தாள். விருந்தாளிகளை வண்டி புறப்படும் வரை இருந்து வழி அனுப்பிவிட்டு வீட்டை அடைந்த புஷ்பநாதனுக்கு பங்களாவே சூன்யமாக தென்பட்டது. சாப்பிட்டானதும் தனது அறைக்குள் நுழைந்த அவன் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டு ஏக்கமான மனதுடன் சாய்வு நாட்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தான். மெல்ல ஒலித்த அடிவாசியை கேட்டவுடன் திரும்பி பார்த்தான் அவன். வெற்றிலை தட்டை கையில் ஏந்தி கொண்டு வாசற்படியில் சோக பிம்பம் என தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்த மனைவியை கண்டதும் காலையில் நடந்த சம்பவங்கள் அவன் மனக்கண் முன் வந்து நின்றன. பதில் பேசாது தன் அருகில் இருந்த மேஜை மீது மனைவி கொண்டு வந்து வைத்து வெற்றிலை தட்டை பார்த்த புஷ்பநாதன், அடாடா, எத்தனை பதிபக்தி என்று ஏளனமாக கேட்டான். வானத்தை போல் நெஞ்சை வந்து தைத்த அந்த கொடும் சொற்களை தாங்க முடியாத காஞ்சனையின் கண்களை கண்ணீர் மறைத்து கொண்டது. மௌனமாக அவள் படுக்கையை தட்டி சரிப்படுத்த ஆரம்பித்தாள். போதும், வெளியே போ சீக்கிரம், எனக்கு தூங்க வேண்டும் என்று எரிந்து விழுந்தான் புஷ்பநாதன். கணவன் தன்னிடம் காட்டிய வெறுப்பை சகிக்க முடியாத அவள் புஷ்பநாதன் அருகில் வந்து அவனது கரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள்.
தெரியாமல் ஏதோ பிசுகு செய்து விட்டேன். தாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சினாள். சி, இந்த பசப்பள்ளம் யாரிடம்? என்னை தொடவும் உனக்கு இனி உரிமை இல்லை. நீ இன்றுடன் என் பெயரளவில்தான் மனைவி. உன் தரித்திரம் பிடித்த மூஞ்சியை நான் இனிமேல் பார்க்க போவதே இல்லை. குப்பையில் கிடந்த உன்னை நான் மணந்த கௌரவத்திற்கு எனக்கு நீ இன்றைக்கு தேடி வைத்த அவமானம் சாகு மட்டும் போதாதா? மன்னிக்க வேண்டுமா? மன்னிக்க. சி, வெளியில் போ. என் அறைக்குள்ளே நீ இனி வர தகுதியற்றவள் என்று உரத்த குரலில் கத்திவிட்டு ஜெமீன்தார் தன் கரங்களை விடுவித்து கொண்டான். பதில் அளிக்காத மனைவி வாய்விட்டு விம்மி அழுவதை கண்ட புஷ்பநாதன் ஆசனத்தை விட்டு எழுந்திருந்தான். அழு, நன்றாக அழு. அழுவதை தவிர உனக்கு வேறு என்ன தெரியும்? நீ இங்கிருந்து வெளியே போகாவிட்டால் நான் போகிறேன். நீ விம்மி கொண்டிருப்பதை கேட்டு தலைவேதனையுடன் தூங்க முடியாது என்று இறைந்த புஷ்பநாதன் வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். மறுகணம் பங்களா வாசலில் நின்றிருந்த அவனுடைய கார் புத்தனூரை நோக்கி புறப்பட்டது. 4-5 நாட்கள் சென்றன. புஷ்பநாதனின் கோபம் தணிந்ததாக தென்படவில்லை. காஞ்சனை இருக்கும்போது அவன் தனது அறைக்குள் உட்கார்ந்திருப்பதை கூட விருத்தவனாக தென்பட்டான். கணவன் தன் முகத்தை உற்று பார்க்க மறுக்கும்படி அவள் செய்த பிசுகுதான் என்ன? அப்படியே விட்டுவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையே பாழடைந்து போய்விடாதா? புஷ்பநாதன் முரடன், அன்பற்றவன், இரக்கமில்லாதவன் என்றாலும் கணவன் அல்லவா? வாழ்க்கை பாதையில் சந்தோஷமாக பிரயாணம் செய்ய ஆசைப்படும் காஞ்சனை அவனுடைய குற்றங்களை பொறுத்துதான் ஆக வேண்டும். பல எண்ணி அவள் தன் கணவனுடன் அன்று எப்படியாவது சமாதானம் செய்து கொள்வதென்று முடிவு செய்து கொண்டாள். காலையில் வெளியே சென்ற புஷ்பநாதன் பகட்போஜனத்திற்கு வீட்டுக்கு வரும் நேரம் என்று அறிந்த அவள் தன்னை மிகவும் சிரத்தையுடன் அன்று அலங்கரித்து கொண்டாள். இலையில் வந்து உட்கார்ந்த புஷ்பநாதன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். சாதத்தை பரிமாறிய வளையல்கள் நிறைந்த கைகள் அவனது கவனத்தை சற்றென்று கவர்ந்தன. இலையில் நின்று நிமிர்ந்து பார்த்தான். கவர்ச்சிகரமான உடையில் சாதத்தட்டை கையில் ஏந்தி கொண்டு காஞ்சனை அவன் முன் நின்று கொண்டிருந்தாள். உன்னை யார் இங்கே கூப்பிட்டது என்று அவன் கடுமையாக கேட்ட கேள்வி காஞ்சனையின் மனத்தை துக்கப்படுத்தியது. தௌசி பிள்ளைக்கு தலைவலி, அதனால் என்ற ஒரு பொய்யை மென்று விழுங்கினாள் மனைவி. அவனுக்கு முடியாவிட்டால் போகிறது. சங்கதி முன்னையே தெரிந்திருந்தால் நான் பானுமதி வீட்டுக்கே சாப்பிட போயிருப்பனே. போய் தௌசி பிள்ளையை இங்கே அனுப்பு. எனக்கு உன் கையால் சாப்பிட இஷ்டமில்லை என்று அவன் சுடுசுடுத்தான். ஈட்டிகள் போல் நெஞ்சில் வந்து பாய்ந்த அந்த வார்த்தைகளை கேட்ட காஞ்சனை, நான் அவ்வளவு பாவியாக்கி விட்டேனா? என்னை தாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டீர்களா என்று திணறிக்கொண்டு கேட்டவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். சரி, உன்னுடன் பேச தயார் இல்லை என்ற கோபத்துடன் கூறியவாறு அவன் சாப்பிடாது இலையை விட்டு எழுந்திருந்து வீறு என்று வாசலை அடைந்தான். ஹாலில் மகனை சந்தித்த தாயார், என்ன தம்பி, அதுக்குள்ளாவா சாப்பிட்டு விட்டாய் என்று வியப்புடன் கேட்டாள். இந்த வீட்டில் என் இஷ்டப்படி சாப்பிடக்கூட எனக்கு உரிமை இல்லை. அதனால் நான் இனி வெளியிலே தான் சாப்பிடப் போகிறேன். ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டேன் என்று உக்கிரமாக பதிலளித்துவிட்டு அவன் காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். மகனது கோபத்தின் காரணத்தை அறிய ஆவலுடன் சமையல் கட்டை அடைந்த பொன்னம்மாள், என்னடி காஞ்சனை, தம்பி அப்படி கோச்சிக்கிட்டு வெளியிலே போகுதே என்று கேட்டாள். நான் சாப்பாடு பரிமாற வந்தது அவருக்கு பிடிக்கலை என்று கோச்சிக்கிட்டு என்று காஞ்சனை கூறி முடிக்க மாட்டாமல் சிறு குழந்தையைப் போல் தேம்பி தேம்பி அழுதாள். எல்லார் முன்னிலும் நீ அவமானப்படுத்தியது தம்பி சீக்கிரம் மறக்க முடியலை. அது தெரிஞ்சு நீ கொஞ்சம் தலைமறைவாக இருக்கிறதுக்கு என்ன? கொள்ளை, அதுக்குள்ளே தாசி பொன்னாட்டமா மினுக்கி கொண்டு புருஷனை மயக்க வந்து விட்டாயாக்கும். எத்தனை சம்பாதிச்சு என்ன? அதுக்கு ஒரு பிடி சாப்பிடக்கூட வீட்டிலே சுகமில்லை. ஒருத்தரையும் சொல்லி குற்றமில்லை. அந்த பொண்ணு சீதாவை அப்பவே கட்டிக்க சொல்லி நான் ரொம்ப கேட்டேன். தம்பி புத்தி இல்லாமல் மாட்ட நடிச்சு. அவ்வளோதான் கொடுத்து வச்சது. போ, அழுதுகிட்டு நிற்காதே. நீ வந்ததிலிருந்து இந்த வீடு குழுன்னு தான் வாழுது. போன மாசத்துக்கு முந்தி தொழிலிலே நஷ்டம், இப்போ மன கஷ்டம். இன்னும் உன் துப்பி கெட்ட அதிர்ஷ்டம் என்னத்தையெல்லாம் கொண்டு வருகிறதோ என்று ஒரு மூச்சு உரத்த குரலில் கத்திவிட்டு பொன்னம்மாள் தொட்டிலில் அழுத பேரனை சமாதானப்படுத்தி சென்றாள். தனது அறையை அடைந்த காஞ்சனை நிலை கண்ணாடியில் தெரிந்த தனது பிரதிபிம்பத்தை ஒரு தடவை பார்த்தாள். கைகளில் மின்னிய தங்க வளையல்கள், கழுத்தில் ஜொலித்த வைர அட்டிகை, இடையிலே அழகுமிக்க பட்டுப்புடவை. அவளது வெளி தோற்றத்தை பகட்டாக காட்டிய கண்ணாடிக்கு மட்டும்
அவள் மனதில் குமரி கொண்டிருந்த துக்கத்தை பிரதிபலித்து காட்டும் சக்தி இருந்தால் கதவை தாழிட்டு கொண்டு நாட்காலியில் உட்கார்ந்து கொண்ட அவள் 2 கடிதங்களை மிகவும் ஆத்திரத்துடன் எழுதி முடித்தாள். அன்று இரவு மணி 11 அடித்ததும் தூங்காது படுக்கையில் படுத்து கொண்டிருந்த காஞ்சனை மணிவாசியை கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். தன் மேனியில் இருந்த ஆபரணங்களை எல்லாவற்றையும் அவசரமாக கயிற்றி மேஜை மீது வைத்தாள். பெட்டியை திறந்து தன் பிறந்த வீட்டு சொத்துக்களை எடுத்து ஒரு சிறு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டாள். இடையிலிருந்து விலை உயர்ந்த புடவையை எடுத்துவிட்டு தன் பிறந்த இடத்திலிருந்து கொண்டு வந்த பழைய புடவைகளில் ஒன்றை முடித்து கொண்டாள். கண்ணாடியில் தனது எளிமையான கோலத்தை பார்த்த காஞ்சனைக்கு தாத்தாவுடன் இருந்த அந்த இன்பமான நாட்கள் ஞாபகத்திற்கு வந்தன. வறுமையுடன் போராடிய நாட்களில் இருந்த சாந்தியை திரும்பவும் ஒரே கணத்தில் பெற்றவள் போல அச்சிறு மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டு அறையை விட்டு கீழே சத்தமிடாது இறங்கி வந்தாள். கீழ்காலில் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தான் மாத்தூர் ஜமீன்தாரின் செல்வ புதல்வன். பக்கத்தில் குரட்டி விட்டு கொண்டு காவல் காக்கும் நாயை போல் இருந்த பொன்னம்மாள் எழுந்திருக்காத வண்ணம் அடிமேல் அடி வைத்து நடந்த காஞ்சனை தொட்டிலை அடங்கி தன் அருமை மைந்தனை ஆவலுடன் உற்று பார்த்தாள். வங்கிய ஒளியை வீசிக்கொண்டிருந்த விடிவெளுக்கு வெளிச்சத்தில் நிம்மதியாக நித்திரை செய்து கொண்டிருந்த குழந்தையின் களங்கமற்ற வதனம் தாயின் மனதில் அன்பு பெருக்கெடுத்து ஓட செய்தது. காஞ்சனையின் நெஞ்சம் பக் பக்கென்று அடித்து கொண்டது. குழந்தை அவளுடைய சொத்து அல்லவா? ஏன் அவனை அங்கே விட்டு போகணும்? தொட்டிலில் கிடந்த மகனை ஒரு வினாடியில் வாரி எடுத்து மார்புடன் அணைத்து கொண்டு பித்தம் பிடித்தவள் போல் பின்கட்டை அடைந்தாள் காஞ்சனை. தோற்றத்து கதவை திறந்த அவள் முகத்தில் சில்லென்று வீசிய காற்றையும் வெளியே கவிழ்ந்து கொண்டிருந்த இருளையும் லட்சியம் செய்யாது ஓட்டமும் நடையுமாக சென்றாள். வேலையை நின்று சொல்லிக் கொள்ளாது நின்றுவிட்ட கண்ணம்மாள் தன் குடிசையின் தூக்கம் இல்லாது புரண்டு கொண்டிருந்தாள். வாயிற் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டதும் அவள் திடுக்கிட்டு எழுந்திருந்தாள். யாருன்னு போய்த்தான் பாரேன் என்று மூளையில் போர்த்தி கொண்டு படுத்திருந்த அவளது தகப்பன் கூறவே கண்ணம்மாள் கைவிளக்கை எடுத்துக்கொண்டு வாயிற்பக்கம் போனாள். கதவை திறந்ததும் அவள் திடுக்கிட்டு போனாள். கையில் குழந்தையுடன் அகால வேளையில் ஏழை பெண்ணை போன்ற உடையில் மாத்தூர் சின்ன ஜமீன்தாரினி நின்று கொண்டிருந்தாள். அம்மா, இது என்ன என்று வியப்புடன் வேலைக்காரி கூவுவது கேட்ட காஞ்சனை, உன்னை தவிர இன்று இரவு எனக்கு தெரிந்த இடம் ஒன்றுமில்லை. தயவு செய்து என்னை இங்கே இன்று இரவு மட்டும் தங்க அனுமதி என்று கெஞ்சினாள். வியப்பு மேலிட்ட கண்ணம்மாள் வாயு எழுந்து நின்றாள்.